மகாபலிபுரம் பூஞ்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாமக சார்பில் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திலகபாமா ஆகியோர் பெயரில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஜூலை 23ஆம் தேதி பரிசீலனைக்கு பிறகு அந்த மனுக்கள் ஏற்கப்பட்டன. மனுக்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு ஜூலை 24ஆம் தேதி மாலை 3 மணி வரை எவருடைய வேட்பு மனுக்களும் திரும்ப பெறப்படவில்லை. எனவே தலைவர் பதவிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பொதுச் செயலாளர் பதவிக்கு வடிவேல் ராவணன், பொருளாளருக்கு ஆகியோர் வேறு எவரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் மூவரும் அப்பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கின்றோம். இவர்கள் மூவரும் அப்பதவிக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறோம். இவர்கள் மூவரும் அப்பதவிக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறோம். நன்றி. வாழ்க 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 வாழ்க. கொஞ்சம் நவருங்க. இப்பொழுது பொதுக்குழுவினுடைய முதல் தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கு ஒருமனதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், சா வடிவேல் ராவணன், மா திலகபாமா, பெருமைக்குரிய இவர்களை இந்த பொதுக்குழு அங்கீகரித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் சா வடிவேல் ராவணன், பொருளாளர் மா திலகபாமா மற்றும் பிற நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு மே 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர்களின் பதவிக்காலம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஓராண்டு காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டது. நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் அப்பதவிகளுக்கு கட்சி அமைப்பு விதி எண்கள் 26, 27 ஆகியவற்றின்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மாவட்ட, ஒன்றிய, மாநகர, நகர, பேரூர் அளவிலான தேர்தல்கள் பல கட்டங்களாக நடத்தி முடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு அரசியலை தாக்கம் இருந்தால் சிங்க பெண்களுக்காக தனிப்படை அமைத்திருப்பார்கள் என்பதை புரிந்து மீண்டும் நமக்கு இரட்டை தலைமையிலே ஒரு நல்ல தலைமை அமைந்திருக்கிறது. எல்லாற்றையும் எல்லா சூறாவளி சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளுகிற ஒரு தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை மிக சரியாக பயன்படுத்தி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கான தலைவர் பெற்று தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பொதுக்குழுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கட்சியினுடைய மூத்த முன்னோடி திருமலை குமாரசாமி யாதவ் அவர்கள். கொஞ்சம் வழி விடுங்க, யார் நிற்காதீங்க. அடுத்ததாக ஐயம்பெருமாள் பிள்ளை, அதுக்கு அடுத்ததாக மணிகண்ட உடையார். திக்கெட்டும் புகழ்பரப்பும் செந்தமிழ் திருநாட்டின் சீர்மிகு எழிலோடு சிறப்பெற்று விளங்கும்
திண்டிவனத்தின் திருவிளக்கு, தென்னகத்தின் ஒளிவிளக்கு, மருத்துவர் ஐயாவின் மறு உருவமாய் திகழும் தமிழகத்தின் தலை சிறந்த மாபெரும் தலைவர், மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்றத்திலே தனிப்பெரும் ஒரு எழுச்சியை உருவாக்கி தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்பை எடுத்து கொடுத்த பேசிக் கொண்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை தெள்ள தெளிவாக இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தனையும் புள்ளி விவரங்களையும் தெளிவாக சொல்லக்கூடிய நம்முடைய அந்நியார் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் தென் மாவட்டத்தின் சார்பாக முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்குழுவானது சிறப்பு வாய்ந்த பொதுக்குழு. காரணம், தமிழகத்தில் 40 ஆண்டு காலம் நாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பெண்டி பல்வேறு போராட்டங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை நம்முடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது வெற்றிகரமாக முடித்து தமிழகத்திற்கே ஒரு விடிவெளியை உருவாக்கி தந்த மாபெரும் தலைவரின் கீழ் நாம் பணியாற்றுவதை பெருமையாக கொள்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.